கிரிக்கெட் ஸ்கேண்டல் என்ற இந்த படத்தை இயக்கிய பெருமைக்குரிய ரோஸ் அவர்களே, அவர்களது கணவர் வெங்கடேசன் அவர்களே, ரெண்டு பேரும் ஒண்ணா எனக்கு தெரியல. விஜயம் ரோஸ் வெங்கடேசன். அம்மாக்கா ஏன்னா ரோஸ் அற்புதமான பெயர். ரெண்டு பேரும் ஒன்றும் பிரச்சனையே இல்லைப்பா. நாட்டில் ஒய்ஃபோட டார்ச்சர்லாம் தாங்க முடியல. அதுக்கு இந்த மாதிரி டிரான்ஸ்ஜெண்டரோட வந்துட்டு போயிடலாம். சீரியஸா திங்க் பண்ண வேண்டிய விஷயம். ரோஸ்க்கு கோபம் வந்தாலும் வரலாம். என்னடா நம்ம படத்தை ஊழலை எதிர்த்து எடுக்கிறோன்னு. போட்டோவில் அழகா இருக்காங்கப்பா. நயன்தாரா பெரிய பெரிய லீடிங் ஹீரோயினியை விட அழகா இருக்காங்க. காய்ச்சல் ப்ராப்ளம்லாம் வந்தால் இனிமேல் இந்த மாதிரி டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் போட்டு போயிடலாம். நானே அடுத்த படத்துக்கு இந்த மாதிரி திருநங்கை கதாநாயகியை வச்சு படம் எடுக்கலாம். தப்பே கிடையாது. இந்த போல்டை எடுத்திருக்காங்களே, அவங்க கூட மாரடிச்சு பண்ணிட்டு இருக்கிறதுக்கு இவங்க கூட மாரடிக்க வேண்டியதுதான். அது மாறு பாரு சிறப்பாக வச்சிருக்காங்க. மாற மாதிரி. இப்போ முக்கியமான ஒரு விஷயம் நீங்க நல்லா நோட் பண்ணணும். உலகம் முழுக்க வேர்ல்ட் வைட் இந்த கிரிக்கெட் நெட்வொர்க் எல்லாம் பயங்கரமாயிடுச்சு. இப்போ மன்மோகன் சிங் ஐயா ஆட்சியில பாருங்க, யாரோ இருக்காரோ ஒரு 10 வருஷமா இருக்காரு. இந்த பண வீக்கம் பயங்கரமா கீழே விழுந்துருச்சு பாருங்க. அது ஒரே நாள்ல இந்த கிரிக்கெட் இந்த சூதாட்டம் நீங்க பண்ணிருக்கீங்கல்ல, அதை சரியா சேனலைஸ் பண்ணி டிரான்ஸ்ஜெண்ட் பண்ணனா அந்த பண வீக்கத்தை அந்த பணத்தை ஒரே நாள்ல கரெக்ட் பண்ண முடியும். 10%, 20%, 30% அந்த பணத்தை கிடைக்க வச்சா. அதனால அதை பிரிக்க முடியாது, கிரிக்கெட்டையும் இந்த மேட்ச் பிக்சிங்கையும். எனவே வாழ்த்துக்கள். அழகா இருக்கிற டிரான்ஸ்ஜெண்டர் ரோஸ் அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து இந்த படம் வெற்றியடைய வாழ்த்துக்கிறேன். மற்றும் நேரம் கொஞ்சமா இருக்கு. கொஞ்சம் அந்த பாடல் காட்சியில் கானா பாலா இதெல்லாம் நீங்க இதில் எடுத்திருக்கனால டிஜிட்டல்ல கொஞ்சம் இடையில இந்த கிரிக்கெட் சம்பந்தமான சில பரபரப்பான காட்சிகளை எல்லாம் போட்டு முயற்சி செஞ்சு, கதாநாயகன் நல்லா நடிச்சிருக்காரு, அழகா இருக்கார். உங்களுக்கு ஒரு அழகான கதாநாயகி கிடைத்திருக்கிறது. நமக்கு ஒரு 5-6 வருஷம் முன்னாடி கண்ணில் தட்டுப்படாமல் போயிட்டாங்க. பரவாயில்ல, அசிடலாம். ஓகே, என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.